வெல்கம் டு டேஃப். ஸோ இன்னைக்கு நம்ம பேங்கிங் உடைய செகண்ட் வீடியோவான சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் 2 தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்ட் 1ல எல்லா பேசிக்குமே பார்த்துட்டோம். ஸோ அதனால பார்ட் 2ல டேட்டா நம்ம கொஸ்டின்ஸ்குள்ள போயிடலாம். ஓகேவா? ஸோ இந்த பார்ட் 2ல இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்க, கொஸ்டின் நம்பர் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 power 12 divided by 2 power x into 16 power 3 is equal to 8 power 4 into 32 power 4 கொடுத்துருக்காங்களா? இப்போ நம்ம ஜெனரலா என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு எந்த நம்பர்ஸ்க்கு மேல பவர்ல x கொடுக்குறாங்களோ அந்த டினாமினேஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும், ரிமைனிங் இருக்க எல்லா நம்பரையும் நான் ஜஸ்ட் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேவாப்பா? அப்ப பாருங்க, எனக்கு இங்க இந்த டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க, 2 பவர் x கொடுக்குறாங்களா? அப்ப நான் என்ன பண்ணணும்னா அந்த ரிமைனிங் எல்லா நம்பரையுமே 2ஓட மடங்கா வந்து நான் ஜெனரலா கன்வெர்ட் பண்ணி வச்சுக்குவேன். ஓகேவா? அப்ப 2ஓட மடங்கா கன்வெர்ட் பண்ணா எனக்கு இங்க 4 அப்படின்றத நான் எப்படிப்பா 2ஓட மடங்கா எடுத்துக்கலாம்? எனக்கு ஆல்ரெடி தெரியும்ல, 2 ஸ்கொயர் தான் எனக்கு என்னது 4 அப்படின்னு தெரியும். அப்ப நான் இந்த 2 4 என்ன பண்ணிக்கலாம், நான் இங்க ஜஸ்ட் 2 ஸ்கொயர் எழுதிக்கலாமா? அகைன் எனக்கு மேல என்ன இருக்கு, பவர்ல 12 இருக்கா? அப்ப என்ன பண்ணிக்கலாம், the whole bracket 12 எழுதிக்கலாமா? இங்க டினாமினேட்டர் இருக்கு, அப்ப டிவைடட் பை 2 பவர் x எழுதிக்கலாமா? அகைன் எனக்கு into 16 பவர் 3 இருக்கா? நான் 16 எப்படி 2 பவர் எழுதலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 பவர் 3 வந்து எவ்வளவு வரும்பா, 8 வருமா? அப்ப 2 பவர் 4 எவ்வளவு இருக்கும், எனக்கு 16 வந்துருமா? அப்ப நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பவர் 4 the whole power 3 எழுதிக்கலாமா? is equal to 8 என்ன பண்ணிக்கலாம், நான் 2 cube எழுதிக்கலாம், the whole power 4. இங்க 32 இருக்கு. 32 என்னதுப்பா, 2 power 5 ஓட வேல்யூ எனக்கு என்ன தெரியும், 32 தெரியுமா? அப்ப நான் எப்படி எழுதிக்கலாம், 2 power 5 the whole power 4 எழுதிக்கலாமா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு இந்த x ஓட வேல்யூ தான் வேணும். அப்ப இந்த x ஓட வேல்யூ மட்டும் நான் ரைட் ஹேண்ட் சைடுல வச்சு ரிமைனிங் எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரலாமா? ஒரு வேல்யூ நான் டினாமினேட்டர்ல இருந்து ஈக்குவல் ஆக கொண்டு போனா என்னவா மாறும், எனக்கு மல்டிப்ளிகேஷனா மாறும். இதே எனக்கு மல்டிப்ளிகேஷன் இருக்க வேல்யூ நான் ஈக்குவல் கொண்டு வரப்ப என்னவா மாறும், எனக்கு டிவிஷனா மாறுமா? அப்ப ஜெனரலா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வேல்யூ நான் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாமா உள்ள? ஏன்னா நமக்கு என்ன தெரியும், a பவர் m the whole power என்னப்பா இருக்கும், a பவர் m into n எழுதிக்கலாமா? அப்ப எனக்கு 2 பவர் 2 whole power 12 இருக்கா? அப்ப ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கும் 2 பவர் 24 இருக்குமா? அகைன் இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, என்ன இருக்கு, 2 பவர் 4 the whole power 3 இருக்கா? அப்ப ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 2 பவர் 12 மாறுமா? is equal to இந்த டேர்ம் என்ன பண்ண போறேன், நான் இங்க ஈக்குவல் டு அங்க கொண்டு போறேன். அப்ப டிவிஷன்ல இருக்கு அங்க போறப்ப என்னவா மாறும், ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷனா மாறும். அப்ப என்னவா இருக்கும்பா, 2 பவர் x. அகைன் இந்த டேர்ம் என்ன பண்ண போறேன், நான் ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வரேன். அவங்க மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது இங்க வரப்ப என்னவா மாறும், டிவிஷனா மாறுமா? அப்ப டிவைடட் பை 2 பவர் 3 into 4 எவ்வளவு வரும், 12 into இங்க என்ன வரும்பா, 5 into 4 2 பவர் 20. அப்ப இந்த டேர்ம் தான் ஜெனரலா இருக்கு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு பேஸ் சேமா இருந்தா என்னோட பவர்ஸ் வந்து வேற வேற இருந்துச்சு என்ன பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷன் இருக்கும்போது பிளஸ் பண்ணுவோம், டினாமினேஷன் இருக்கும்போது சப்ட்ராக்ட் பண்ணுவோமா? அப்ப நான் ஜஸ்ட் இந்த ரெண்டு பவரை மட்டும் இங்க ஆட் பண்ணிக்கலாமா? அதே மாதிரி டினாமினேட்டர்ல இந்த ரெண்டு பவரையும் நான் ஆட் பண்ணிக்கலாமா? ஏன்னா எனக்கு பேஸ் 2 தான் எல்லாத்துலயுமே இருக்கா? அப்ப நான் இதை எப்படி எழுதிக்கலாம், 2 பவர் இந்த ரெண்டு ஆட் பண்ண எவ்வளவு வரும், 36 டிவைடட் பை 2 பவர் 12 plus 20 எவ்வளவு இருக்கும், 32. இப்போ நான் ரெண்டுமே எப்படி இருக்கு, டினாமினேஷன்ல இருக்கு. அப்ப டினாமினேட்டர் இருந்தா என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் பவரை மட்டும் நான் சப்ட்ராக்ட் பண்ணிப்பேனா? அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம், நான் இங்க 2 பவர் 36 minus 32 எவ்வளவு இருக்கும், ஜஸ்ட் 2 பவர் 4 is equal to 2 பவர் x இருக்குமா? அப்ப எனக்கு ரெண்டு பேஸ்மே எப்படி இருக்கீங்க, சேமா இருக்கு. அப்ப ரெண்டு பேஸ்மே சேம்னா நான் என்னோட பவரை ஈக்குவல் எடுத்துக்கலாமா? அப்ப x is equal to என்னப்பா இருக்கும் எனக்கு இங்க, ஜஸ்ட் 4 ன்னு இருக்கும். என்னோட ஆன்சர் ஆப்ஷன் B தான் வரணும். ஓகேவா? சோ உங்களுக்கு அடுத்த கேள்வி பாருங்க, 14 into 11 minus 56 divided by 4 is equal to 66 into 6 is minus x square இருக்கா? அப்ப நான் எப்படி எழுதிக்கலாம், 14 into 11 minus 56 into 1 by 4 is equal to 66 into 6 minus x square எழுதிக்கலாமா? சோ அப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா என்னப்பா கிடைக்கும், 14 ஐயும் 11 ஐயும் மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும், just 14 into 10 எவ்வளவு, 140. 14 into 1 எவ்வளவு, 14. அப்ப 140 plus 14 எவ்வளவு வரும், 154 வருமா? அப்ப எனக்கு இங்க 154 எடுத்துக்கலாமா? இங்க 4ல அடிச்சு கொடுத்தா எவ்வளவு வரும், 1 times 4 ரிமைனிங் 1 4 times 16 அப்ப minus 14 is equal to இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா எவ்வளவு வரும், சோ 6 36 ரிமைனிங் 3 6 36 39 396 இருக்குமா? அப்ப 396 minus x ஸ்கொயர் இருக்குமா? சோ ஆல்ரெடி இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும் எனக்கு இங்க 140. இந்த டேர்ம் இங்க போகும்போது மைனஸா மாறுமா, 396 அங்க கொண்டு போனோம்னா அப்ப minus 396 is equal to minus x ஸ்கொயர் இருக்குமா? இது ரெண்டையும் சால்வ் பண்ண எவ்வளவு கிடைக்கும்? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, எனக்கு இங்க 6 9ல இருந்து 4 போச்சுனா 5 3ல இருந்து 1 போச்சுனா 2 256 equal to x ஸ்கொயர் இருக்குமா? ரெண்டுலயுமே என்ன இருந்திருக்கும், மைனஸ் இருக்கும். பட் மைனஸ் ரெண்டுமே காமனா இருக்குன்றப்ப என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாமா?
அப்ப x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 256 னா x ஓட வேல்யூ எவ்வளவுப்பா இருக்கும் 16. ஏன்னா 16 ஓட ஸ்கொயர் தான் என்ன தெரியும் 256 தெரியுமா? அப்ப என்னோட ஆன்சர் ஆப்ஷன் சி 16 தான் வரணும். ஓகேவா? உங்களுக்கு அடுத்த கேள்வி பாருங்க. root of 225 into 16 divided by cube root of 512 is equal to 4x minus square root of 64 இருக்கா? இப்போ எனக்கு இந்த root of 225 எப்படி எழுதிக்கலாம்? 15 எழுதிக்கலாமா? ஏன்னா 225 ஸ்கொயர்ல இருந்து எழுதினா எவ்வளவு வரும்? ஸ்கொயர் ரூட்ல இருந்து எடுத்தோம்னா just 15 தான் கிடைக்கும். அப்ப 15 into 64 divided by இங்க எனக்கு டிவைட் பை தான் இருக்கு. அப்ப நான் டிவைட் பை எழுதிக்கலாம் இல்லனா 1 பை ல எழுதிக்கலாம். ரெண்டுமே சேம் தான். அப்ப 512 கியூப்ல இருந்து எழுதினா எவ்வளவு வரும்? 8 கிடைக்குமா? is equal to 4x minus 64 ஸ்கொயர் ரூட்ல இருந்து எடுத்தா கிடைக்கும். ஜஸ்ட் எனக்கு 8 ன்னு கிடைக்குமா? சோ அப்ப நான் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 டைம் 8 இங்க 8 டைம்ஸ் போட்டோம்னா 64. 15 into 8 எவ்வளவு வரும்? சோ 80 plus ஒரு 20 120 வருமா? is equal to 4x minus 8 ன்னு இருக்கும். இந்த மைனஸ் நீங்க போறப்ப என்னவா மாறும்? பிளஸ் 8 மாறுமா? அப்ப 128 is equal to 4x. அப்ப x is equal to எவ்வளவு இருக்கும்? 128 divided by 4 ன்னு வரும். இத கேன்சல் பண்ணா கிடைக்குது பாருங்க. 3 2. அப்ப x ஓட வேல்யூ எனக்கு எவ்வளவு வருது? 32 ன்னு வருது. சோ அப்ப என்னோட ஆன்சர் ஆப்ஷன் D தான் வரணும். ஓகேவா? சோ உங்களுக்கு நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 4. சோ ஜஸ்ட் ஃபிராக்ஷன்ல தான் கொடுத்திருக்காங்க. அகைன் பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே அப்ப 7/12 எப்படி எழுதிக்கலாம்? 7/12 into 1680 plus 30% எப்படி எழுதிக்கலாம்? 3/10 எழுதலாமா? just 0 கட் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான். ஓகே அப்ப 30% ன்றத just 3/10 எழுதிருக்கேன் into 750 is equal to 5x. சோ இத கேன்சல் பண்ணலாமா அப்போ? சோ பாருங்க 1 time 12. சோ அப்ப 1 time இங்க 12 போட்டுக்கலாமா? ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 48 இருக்கு. அப்ப எத்தனை டைம் போடலாம்? 4 டைம்ஸ் போடலாமா? அப்ப இந்த 0 ரிமைனிங் அப்படியே வந்துருமா? இந்த ஒரு 0 இந்த ஒரு 0 கட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு 14 into 7 எவ்வளவு வரும்? 14 into 7 னா just என்ன பண்ணுவீங்க? 14 7 மல்டிபிள் பண்ணலாமா? 28 ரிமைனிங் டு 98 கிடைக்குமா? அப்ப 980 இருக்கும். இங்க எனக்கு 75 into 3 எவ்வளவு கிடைக்கும்? 75 into 2 வந்து 150 plus ஒரு 75 ஆட் பண்ணீங்கன்னா 225 கிடைக்குமா? plus 225 is equal to 5x. இது ரெண்டே ஆட் பண்ண எவ்வளவு வரும்? just 0 plus 5 எவ்வளவு வரும்? 5. 8 plus 2 10 ரிமைனிங் 1. இங்க 9 plus 1 10 plus 2 வந்து எவ்வளவு வரும்? 12 வருமா? is equal தான் எனக்கு என்ன இருக்கு? 5x ன்னு இருக்கு. அப்ப x is equal to என்ன கிடைக்கும்? 1205 divided by 5 வருமா? சோ இத அடிச்சு கொடுத்தா தான் டைம் அடிக்கலாம் பாருங்க. 2 டைம்ஸ் போட்டோம்னா 10 ரிமைனிங் 2 வருமா? 4 டைம்ஸ் போட்டோம்னா 20 1 டைம். அப்ப 241 ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் A ல இருக்கு. சோ கண்டிப்பா என்னோட ஆன்சர் ஆப்ஷன் A வா தான் இருக்கும். சோ ஈஸியா அடிச்சு கொடுத்துலாம்ல. ஜஸ்ட் நமக்கு வேணும்ன்ற ஃபார்மட்ல ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கோங்க. அதுக்கு அப்புறம் நம்ம ஈஸியா அத சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 5. 3/4 into 36 plus 30% of 280 is equal to x percentage of 300 கொடுத்திருக்காங்களா? இத நான் எப்படி எழுதிக்கலாம்ப்பா? 3/4 into 36 plus 30% எழுதிக்கலாம். 3/10 எழுதிக்கலாமா? half na into 280 is equal to x percentage என்ன பண்ணுவோம்? x divided by 100 into 300. சோ இப்போ இத கேன்சல் பண்ணிடலாமா? சோ இந்த ரெண்டு 0க்கு இந்த ரெண்டு 0 கேன்சல் பண்ணிடுறேன். ஓகேவா? சோ அகைன் பாருங்க இந்த 0க்கு இந்த 0 அடிச்சுக்கலாமா? இங்க 1 டைம் 4 9 டைம் 36. சோ அப்ப 39 27 plus 28 into 3 எவ்வளவு வரும்? சோ 3 24 20 into 3 எவ்வளவு வரும்? 60. அப்ப 60 plus 24 எவ்வளவு வரும்? 84 வருமா? அப்ப 84 is equal to 3x ன்னு இருக்குமா? இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டு ஆட் பண்ணா 11 ரிமைனிங் 1 10 plus 1 11 is equal to 3x ன்னு இருக்குமா? அப்ப x வேணும்னா என்ன பண்ணுவோம்? 111 divided by 3 ன்னு எடுத்துக்கலாமா? சோ இத அடிச்சு கொடுக்கலாமா? 3 டைம் அடிச்சா எவ்வளவு வரும்? 3 டைம் போட்டோம்னா 9 ரிமைனிங் 2 இருக்குமா? 21 எத்தனை டைம் அடிச்சு கொடுக்க முடியும்? 7 டைம். அப்ப x ஓட வேல்யூ எவ்வளவு இருக்கீங்க? 37 ன்னு இருக்கும். சோ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் A தான் வரும். சோ சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பேங்கிங் செக்டர்ல நம்ம ஈஸியா ஒரு 5 क्वेश्चंस கேக்குறாங்க அப்படினா வித்தின் ஒரு 3 to 4 minutes குள்ள நம்ம 5 क्वेश्चन ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சோ ஓரளவுக்கு PO லெவல் போனா தான் நமக்கு என்ன ஆகும்? ஒரு 3 to 4 minutes இருக்கும். இதே ஒரு கிளரிக்கல் லெவல் போறீங்க அப்படினா ஓவராலா எனக்கு சிம்பிளிஃபிகேஷன்ல 5 क्वेश्चन கேட்பாங்க. ஓகே அந்த 5 क्वेश्चनயுமே நம்ம எவ்வளவு நேரத்துல சால்வ் பண்ணலாம் அப்படி கேட்டிங்கனா மினிமம் ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள நம்மளால மேக்ஸிமம் நீங்க வந்து நல்லா ஸ்பீடா சால்வ் பண்றீங்க அப்படினா ஈஸியாவே நீங்க 2 நிமிஷத்துக்குள்ள சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? சோ மேக்ஸிமம் கஸ்டமர் எப்பவுமே கேட்க மாட்டாங்க. பிரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் சிம்பிளிஃபிகேஷன் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அதனால சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் நீங்க அட்டெண்ட் பண்ணும்போது நல்ல ஸ்பீடோட அட்டெண்ட் பண்ணணும். பிளஸ் உங்களுக்கு அக்யூரசியும் இருந்துக்கணும். சோ அக்யூரசி எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நிறைய क्वेश्चंस பிராக்டிஸ் பண்ணா தான் அக்யூரசி வரும். அதனால ஒன்ஸ் நீங்க அந்த கான்செப்ட் ஃபுல்லா பாத்துட்டீங்க அப்படின்னா நிறைய क्वेश्चंस என்ன பண்ணுங்க? ஜஸ்ட் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தலாமா? क्वेश्चन நம்பர் 6 பாருங்க. 3/7 கொடுத்திருக்காங்களா? அப்ப 3/7
7 into 133 plus 127 is equal to 5 by 12 into 456 minus x ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம கொடுத்துருக்க ஃபார்மெட்டை எனக்கு ஏற்ற மாதிரி எடுத்து எழுதியாச்சு. ஸோ பட் அங்கே அடிச்சு கொடுத்துடலாமா? ஸோ பாருங்க, இப்போ எனக்கு 1 times 7 ரிமைனிங் 6 இருக்குமா? அப்போ 9 times போட்டோம்னா 63. அப்போ எனக்கு 19 into 3 எவ்வளோப்பா வரும்? ஸோ எனக்கு ஜஸ்ட் 9 into 3 எவ்வளோ? 27. 10 into 3 எவ்வளோ வரும்? 30. அப்புறம் ஓவரால் ரெண்டே ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 57 வருமா? அப்போ இதோட வேல்யூ 57 பிளஸ் இங்க ஒரு 127 இஸ் ஈக்குவல் டு இப்போ இதை அடிச்சு கொடுத்துடலாமா? ஸோ டேரக்டாவே அடிச்சிடலாமா? ஸோ பாருங்க, எனக்கு இங்க ஃபர்ஸ்ட் ரெண்டால் அடிச்சோம்னா எவ்வளோ வரும்? 6. இங்க ரெண்டால் அடிச்சோம்னா 2 times 2 times அகைன் 8 times வருமா? இதை நான் 6 அடிக்கலாமா? ஸோ 6 அடிச்சா எவ்வளோ வரும்? 3 18 ரிமைனிங் 4 6 8 48. அப்போ 38ன்னு வருதா? அப்போ 18 5 into 38 எவ்வளோப்பா வரும்? 190 கிடைக்குமா? மைனஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுவேன், இதை நான் கழிச்சிருவேன். இது ரெண்டையும் ஆட் பண்ண எவ்வளோ வந்து பாருங்க. ஸோ ஒரு 7 plus 7 14 ரிமைனிங் 1 5 7 8 அகைன் 1 இஸ் ஈக்குவல் டு 190 மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்குமா? அகைன் இது அங்கிட்டு போறப்ப என்னவா மாறும்? 184 மைனஸ் 190 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இதை ஃபர்தரா சால்வ் பண்ண என்னப்பா வரும்? மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். மைனஸ் மைனஸ் கேன்சல் எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? 6 தான் இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேல்யூ அங்கே கொண்டு போகும்போது மைனஸாக மாறும். ஸோ அப்போ மைனஸாக வந்துருமோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கெஸ் பண்ணி அப்படியே ஸ்ட்ரெக் ஆகி நிற்கிற மாதிரி இருக்கும். அதனால எப்பயுமே நமக்கு வேல்யூ அங்கிட்டு போகும்போது ரெண்டு பக்கமே எனக்கு மைனஸ் இருக்க மாதிரி இருந்துச்சு, என்ன பண்ணிடலாம்? டேரக்டா அந்த மைனஸை கேன்சல் பண்ணிடலாம்ல. அப்போ டேரக்டா நான் கேன்சல் பண்ணி என்னோட ஃபைனல் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ உங்களுக்கு அடுத்த கேள்வி பாருங்க. கொஸ்டின் நம்பர் 7. ஸோ இதுவுமே நமக்கு எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா பவர் பேஸ்ட் கொஸ்டின் தான். ஓகேவாப்பா? ஸோ பாருங்க, இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 729 divided by 3x into 9 is equal to 81 into 243 divided by 27 கொடுத்துருக்காங்களா? அப்ப நான் கொடுத்துருக்க எல்லா வேல்யூமே இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு 3 power x தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்? பேஸ் 3 இருக்க மாதிரி நான் ஜஸ்ட் கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? ஸோ இப்போ பாருங்க, எனக்கு இங்க 7 to 9 இருக்குலாப்பா. 7 to 9 3 power பேஸ் மாத்திரம் என்ன பண்ணலாம்? ஜஸ்ட் எனக்கு என்ன தெரியும்? 3 into 3 தெரியும். எவ்வளோ? 9. 2 times போட்டா 9 வருமா? 3 times போட்டோம்னா 27. 4 times போட்டோம்னா 81. 5 times போட்டோம்னா 243 வரும். அகைன் எனக்கு 6 times போட்டா எவ்வளவு வரும்? 729 கிடைக்குமா? அப்ப எனக்கு 3 power 6 ன்னு எடுத்துக்கலாமா? அப்ப இங்க 3 power 6 into 1 by 3 power x ன்னு எழுதிக்கலாமா? அகைன் இந்த 9 எப்படி எழுதிக்கலாம்? நாங்க 3 ஸ்கொயர் எழுதிக்கலாமா? is equal to இங்க 81 என்ன வரும்? 3 3s are 9, 9 3s are 27, 23 7s are 81. அப்ப மொத்தத்துல வரும் 3 power 4 வருமா? அப்ப இங்க 3 power 4 into இது எத்தனை டைம் வரும்? 3 power 5 ன்னு எடுத்துக்கலாமா? 3 power 5 divided by 27 எவ்வளவு இருக்கும்? 3 cube ன்னு இருக்கும். ஓகேவா? சோ அப்ப எனக்கு இதுதான் ஓவராலா கொடுத்திருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு இந்த டேர்ம்ல இருக்க எல்லாத்தையுமே நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துருவேன். அகைன் இங்க இருக்க எல்லாத்தையுமே என்ன பண்ணுவேன்? ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துருவேன். அதாவது ஜஸ்ட் எனக்கு 3 power x மட்டும் என்ன பண்ண போறீங்க? நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வர போறேன். ஓகேவா? சோ அப்ப எப்படிப்பா எழுதிக்கலாம் அதை நானு? சோ ஜெனரலா எனக்கு இந்த டேர்ம் எப்படி எழுதலாம்? 3 power 6 into 3 square divided by 3 power x ன்னு எழுதிக்கலாமா? is equal to இங்க 3 power 4 into 3 power 5 divided by 3 power 3 ன்னு எழுதிக்கலாமா? சோ இப்ப ஜெனரலா பாருங்க, எனக்கு இந்த இடத்துல பவர் ரெண்டுமே வேற வேற இருக்கு, ஆனா பேஸ் ஈக்குவலா இருக்கா? அப்ப நான் எப்படி எழுதிக்கலாம் அதை நானு? 3 power 8 divided by 3 power x ன்னு எழுதலாமா? அதே மாதிரி இங்க என்ன பண்ணிக்கலாம்? 3 power 9 divided by 3 power 3 ன்னு எழுதிக்கலாமா? சோ இப்போ எனக்கு இந்த ரெண்டுலயுமே எப்படி இருக்குப்பா பவர்? பவர் வந்து வேற வேற இருக்கு, பட் பேஸ் வந்து எப்படி இருக்கு? சேமா இருக்கா? அப்ப எனக்கு பேஸ் சேமா இருந்தா நான் டினாமினேட்டர் டிவிஷன் இருக்கும்போது என்ன பண்ணுவேன்? பவரை சப்ட்ராக்ட் பண்ணிப்பேன். அப்ப இந்த டேர்ம் எப்படி எழுதிக்கலாம் ஜெனரலா? சோ இங்க இருந்து இங்க வந்துடலாம். ஓகேவா? அப்ப பாருங்க, எனக்கு இங்க 3 power 8 divided by 3 power x is equal to எனக்கு 3 power 9 minus 3 power 3 ன்னு எழுதலாமா? அப்ப ஓவரால் எனக்கு என்ன கிடைக்கும்பா? 9 minus 3 3 power 6 ன்னு இருக்குமா இங்க? அப்ப 3 power 6. இப்போ எனக்கு என்ன பண்றேன்? இந்த டேர்மை நான் வந்து ஈக்குவல் கொண்டு வந்துடுறேன். அகைன் இந்த 3 power 6 என்ன பண்றேன்? ஈக்குவல் இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்ப நான் மல்டிப்ளிகேஷன் இருக்குது டிவிஷன் ஆகும், டிவிஷன்ல இருந்து மல்டிப்ளிகேஷனா மாறுமா? அப்ப இந்த டேர்ம் எப்படி எழுதிக்கலாம்? 3 power 8 divided by 3 power 6 is equal to 3 power x. இது ரெண்டுமே என்ன இருக்கு? எனக்கு இங்க டினாமினேஷன்ல இருக்கா? அப்ப எப்படி எழுதிக்கலாம்ப்பா? 3 power 8 minus 6 is equal to 3 power x. அப்ப is equal என்னவா கிடைக்கும்? 3 power 2. அப்ப என்னோட x ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? இங்க 2 ன்னு இருக்கும். சோ ஆன்சர் ஆப்ஷன் E தான் வரும். சோ இவ்வளவு ஸ்டெப்ஸ் பண்ண அவசியம் இல்ல, ஜஸ்ட் நம்ம பாக்கும்போது என்ன பண்ணிடலாம்? இந்த நம்பர்ஸ் தான் இருக்கு அப்படின்றப்ப நான் எல்லாத்தையுமே 3 பவர் கன்வெர்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் இருக்கும்போது என்ன பண்ணிக்கலாம்? நம்ம ஜெனரலா மல்டிப்ளிகேஷன் இருக்கும்போது ஆடும், டிவிஷன்ல இருக்கும்போது சப்ட்ராக்ஷனும் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க.
root of 576 divided by 6 plus 3x is equal to 14 into 17 கொடுத்திருக்காங்களா இப்போ 576ன்றது எதோட ஸ்கொயர் பா 24 into 1 by 6 plus 3x is equal to 14 into 17 just 14 into 17 எவ்வளவு வரும் 17 into 14 போட்டு பாருங்க 28 0174 அப்ப 8 9 13 ரிமைனிங் 1 238 இருக்குமா அப்ப இதோட வேல்யூ எனக்கு எவ்வளவு வருது 238 வருது இத நான் அடிச்சு கொடுத்துடலாமா இத அடிச்சு கொடுத்தா என்ன வரும் எனக்கு ஜெனரலா 4 டைம்ஸ் வரும் அப்ப இந்த 4 இன்டு வரப்ப -4 ஆ மாறிடுமா இங்க என்ன இருக்கு ரிமைனிங் 3x மட்டும் தான் இருக்கு அப்ப 3x இத சப்ட்ராக்ட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும் 2 3 4 ன்னு இருக்குமா சோ இப்ப அத அடிச்சு கொடுத்துடலாமா சோ எனக்கு 7 டைம்ஸ் போட்டோம்னா 21 ரிமைனிங் 2 8 டைம்ஸ் போட்டோம்னா 24 அப்ப x ஓட வேல்யூ எவ்வளவு இருக்கீங்க 78 தான் இருக்கு சோ ஆன்சர் ஆப்ஷன் D தான் வரணும் ஓகேவா உங்களுக்கு நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க 18 into 25 plus 15% of x is equal to 540 கொடுத்திருக்காங்களா 18 into 25 எவ்வளவு வரும் சோ ஒரு வேல்யூ நம்ம 25 ஆல மல்டிபிள் பண்றோம் அப்படினா நான் என்ன பண்ணிக்கலாம் அந்த வேல்யூவை just 4 ஆல டிவைட் பண்ணி ரெண்டு zeros ஆட் பண்ணிக்கலாம் ஓகேவா சோ அது வந்து நார்மலா ஒரு ஷார்ட்கட் மெத்தட் ஓகேவா அப்ப பாருங்க நீங்க 18 இருக்கா அத நான் 4 ஆல டிவைட் பண்ணா எவ்வளவு கிடைக்கும் 4.5 இருக்குமா இவன ரெண்டு ஜீரோ ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் 4500 இருக்குமா நான் ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் just 450 மட்டும் இருக்குமா அப்ப இத எப்படி எழுதிக்கலாம் just 450 எழுதிக்கலாமா டைரக்ட்டா again 15% னா 15 divided by 100 into x is equal to 540 இந்த டேர்ம் இங்க வரப்ப என்னவா மாறும் மைனஸா மாறுமா அப்ப எனக்கு 15 by 100 into x is equal to 540 minus 450 is equal to என்னப்பா இருக்கும் 19 இருக்கும் ஓகேவா அப்ப எனக்கு 15 இத அடிச்சு கொடுத்தா எனக்கு கிடைக்கும் 3 by 20 அப்ப 3x by 20 is equal to எனக்கு என்ன கிடைக்கும் 19 இருக்குமா அப்ப இந்த 3 வச்சு 90 அடிச்சா என்ன கிடைக்கும் 13 கிடைக்கும் அப்ப இந்த 20 கிட்ட போக என்ன ஆகும் மல்டிப்ளிகேஷன் மாறுமா அப்ப x is equal to 30 into 20 is equal to 600 கிடைக்கும் சோ அப்ப என்னோட ஆன்சர் என்னதுங்க ஆப்ஷன் C தான் வரணும் ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 10 பாருங்கப்பா ஜஸ்ட் நம்பர் 10ல என்ன கொடுத்திருக்காங்க ஜஸ்ட் வந்து எனக்கு அடிஷன் சப்ட்ராக்ஷன் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க சோ ஈஸியா சால்வ் பண்ணிடலாமா சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்ப்பா எனக்கு இங்க x ஓட வேல்யூ தான் கேக்குறாங்களா அப்போ நான் என்ன பண்ணுவேன் x மட்டும் ரைட் ஹேண்ட் சைடு வச்சு ரிமைனிங் இருக்க எல்லா நம்பர்ஸ் என்ன பண்ணிக்கலாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போய்க்கலாமா அப்ப பாருங்க எனக்கு 3874 minus 768 plus 632 minus 2746 is equal to x ன்னு இருக்குமா நான் என்ன பண்ணுவேன் சேம் சைன் இருந்தா ஆட் பண்ணுவேன் டிஃபரண்ட் சைன் இருந்தா சப்ட்ராக்ட் பண்ணுவோமா அப்ப எனக்கு இது ரெண்டும் சேம் சைன் தானப்பா அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா சோ அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா எவ்வளவு பாருங்க சோ 4 plus 2 6 7 plus 3 10 ரிமைனிங் 1 8 plus 6 எவ்வளவு வரும் 14 14 plus 1 15 ரிமைனிங் 1 இருக்குமா இங்க எனக்கு 3 இருக்கு 3 plus 1 எவ்வளவு வரும் 4 அப்ப நான் என்ன பண்ணிட்டேன் ரெண்டு பிளஸ் சைனை இங்க ஆட் பண்ணிட்டேன் ஓகேவா ரெண்டுமே சேம் சைனால ஆட் பண்ணிருக்கேன் அதே மாதிரி பாருங்க இது ரெண்டுமே மைனஸா இருக்குல்ல அப்ப சேம் சைனா ஜஸ்ட் ஆட் தல பண்ணுவேன் அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணிடலாமா சோ அப்ப எனக்கு இங்க 8 plus 6 எவ்வளவு இருக்கும் 14 ரிமைனிங் 1 இருக்குமா அதே மாதிரி 6 plus 4 எவ்வளவு வரும் 10 10 plus 1 11 ரிமைனிங் கேரியன் 1 இருக்குமா அதே மாதிரி இங்க 7 plus 7 15 சாரி 7 plus 7 14 14 plus 1 என்ன இருக்கும் 15 ரிமைனிங் கேரியன் 1 இருக்கு இங்க ஆல்ரெடி 2 மட்டும் தான் இருக்கா அப்ப இங்க 3 வருமா சோ அப்ப இங்க எனக்கு பிளஸ்ஸா இருக்கும் இங்க எனக்கு மைனஸா இருக்குமா இப்போ எனக்கு டிஃபரன்ஸ் என்ன பண்ணுவோம் ஜஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் அப்ப இதெல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாமா சப்ட்ராக்ட் பண்ணா வருது பாருங்க இங்க 2 0 ல இருந்து 1 போகுமா போகாது அப்ப 1 borrow பண்ணிக்கலாமா அப்ப இங்க 10 இங்க 9 ன்னு மாறிடும் அப்ப எனக்கு 10 ல இருந்து 1 போச்சுனா 9 சாரி 1 போச்சுனா எவ்வளவு வரும்பா 9 வரும் அகைன் எனக்கு இங்க 9 ல இருந்து 5 போச்சுனா எவ்வளவு வரும் 9 ல இருந்து 5 போச்சுனா ஜஸ்ட் என்ன பண்ணிருக்கணும் இங்க சாரி 4 தால வருவீங்க சோ அப்ப இங்க 4 இருந்திருக்கும் இங்க எனக்கு 10 ஆ மாறி இருக்கும் இப்போ எனக்கு 4 ல இருந்து 5 போகுதுல அகைன் நான் borrow பண்ணுவேனா அப்ப இங்க 3 இங்க எனக்கு என்னவா மாறி இருக்கும் 14 ஆ மாறி இருக்கும் அப்ப 14 ல இருந்து 9 போச்சுனா எவ்வளவு 5 போச்சுனா எவ்வளவு வரும் 9 அப்ப 992 தான் என்னோட ஆன்சர் சோ ஆப்ஷன் E தான் இந்த சம்முக்கான ஆன்சர் ஓகேவா சோ அவ்வளவுதான் இன்னைக்கு பார்ட் 2ல ஓவரால் 10 क्वेश्चंस பார்த்துட்டோம் சோ இதே மாதிரி அப்டேட்ஸ்க்கு ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க थैंक यू